மக்கள் வெதர்மன் வானிலை அறிக்கைக்கு புதிய பார்வையில் வந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதில் ஆளுங்கிற எனபிள் பண்ணிக்கிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா முறைய இறைவனுடன் உங்கள் குடும்பங்கள் மற்றும் வாழ்க்கையில் அனைத்து முன்னேற இறைவனுடன் அன்போடு வேண்டுகொள்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இன்றைய நாளில் எங்கே மழை பதிவாகிறது போன்ற பகுதியை பார்ப்போம். குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் போன்ற பகுதியில் 7 சென்டிமீட்டர், பக்கத்தில் 2 சென்டிமீட்டர் மழைப்பொழிவானது பதிவாகியுள்ளது. பக்கத்தில் 2-3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதியில். மற்றும் கரூர் மாவட்டம் இடையப்பட்டியில் 7 சென்டிமீட்டர் அந்த மலைப்பகுதின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக அது ஒரு டேம் இருக்குது, இந்த கடவுர் போன்ற பகுதியில் அந்த இடத்துல பதிவாகிருக்கு. மற்றும் அதற்கு அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் 2 சென்டிமீட்டர், மற்றும் கரூர் மாவட்டம் புகழூரில் வடக்கு பகுதியில் 3 சென்டிமீட்டர், மணல் மங்கலத்தில் 2 சென்டிமீட்டர், நெடுங்கூரில் 2 சென்டிமீட்டர், மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மருதம் பள்ளத்தில் 3 சென்டிமீட்டர், திருவாரூர் மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் செல்லூருங்கிற பகுதி, மற்றும் எடையூருங்கிற பகுதியில் 2 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வலிவள்ளத்தில் 2 சென்டிமீட்டர், பிரெஞ்சி மூலைங்கிற பகுதியில் 2 சென்டிமீட்டர், தெற்கு பொய்கை நல்லூரில் 2 சென்டிமீட்டர், வேளாங்கண்ணியில் 3 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துத்துறைங்கிற பகுதியில் 8 சென்டிமீட்டர், வெண்குன்றம் பகுதியில் 3 சென்டிமீட்டர், காஞ்சிபுரத்தில் மகரல்ங்கிற பகுதியில் 3 சென்டிமீட்டர், செங்கல்பட்டு திருக்கலைக்குன்றத்தில் 2 சென்டிமீட்டர், மகாபலிபுரம் அந்த கடலோர ஒட்டிய பகுதி 4 சென்டிமீட்டர், பக்கத்திலே 4 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் மழைப்பொழிவானது பதிவாகியுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பெரம்பூர் பகுதியில் 2 சென்டிமீட்டர், புழல் பகுதியில் 2 சென்டிமீட்டர், கதிர்வேடு பகுதியில் 2 சென்டிமீட்டர், சென்னை அரியலூருங்கிற பகுதியில் 5 சென்டிமீட்டர் மழைப்பொழிவானது பதிவாகியுள்ளது. மற்றும் மாதவரத்தில் 3 சென்டிமீட்டர், சாத்தியங்காடில் 4 சென்டிமீட்டர், இப்படி ஒதுக்கி பெய்தாலும் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் மழைப்பொழிவானது சென்னையில் பதிவாகியுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கடுத்தபடியாக இன்றைய மழைப்பொழிவு எப்படி இருக்கும்? குறிப்பாக இன்று ஒட்டி வரக்கூடும் அந்த காற்று சுழற்சி ஆனது. குறிப்பாக இந்த வரைபடத்தில் பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடலில் 4 சிஸ்டம் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப ஆனால் தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. தமிழ்நாட்டை கரையை கடந்து போகிறப்ப தான் நம்மளுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக்கொள்ள. அது வரைக்கும் தற்போது இருக்கக்கூடிய நிலை தான் அடுத்த 2 தினங்களுக்கு மழையாக இருக்கக்கூடும். இது ஒட்டி வரப்போ இன்றைக்கி சற்று கூடுதலாக இருக்கும். ஒதுக்கி பெய்தது ஓரிரு இடங்களில் ஒதுக்குறது குறைந்து ஒரு சில இடங்களாக மாறும். அப்படி மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். குறிப்பாக இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்பகோணத்தில் பெய்யும், ஆனால் தஞ்சாவூர் மாநகரத்தில் பெய்யாது. அப்படி ஒதுக்கி பெய்யும் அந்த மழைப்பொழிவானது இன்றும் நாளையும் இருக்கக்கூடும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்று சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களுக்கு ஒதுக்கி பெய்தாலும் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி. இதற்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா விழுப்புரம், கடலூர் மற்றும் செங்கல்பட்டு போன்ற பகுதிகள், திருவண்ணாமலை போன்ற பகுதியில் ஒதுக்கி நல்ல மழைப்பொழிவு இருக்கும். அதேபோல் டெல்டா மாவட்டங்கள் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி போன்ற பகுதியில் இன்று சாரல் முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றும் குறிப்பாக டெல்டா கடலோர பகுதிகள் இந்த தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் போன்ற பகுதியெல்லாம் ஒதுக்கி நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். இதற்கு அடுத்தபடியாக மேற்கு மாவட்டங்கள் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர் போன்ற பகுதிகள் மற்றும் நாமக்கல், சேலத்தோட கிழக்கு பகுதி, மேற்கு பகுதிகளுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒதுக்கி பெய்யும் இந்த மழைப்பொழிவானது அதனால்தான் ரொம்ப ஒதுக்குதல் இருக்குது. அதனால்தான் ஒவ்வொரு மாவட்டத்தை வாரியாக தாலுக்கா அறிவிக்கலை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொன்ன திண்டுக்கல், அதற்கு அடுத்தபடியாக கீழே தென் மாவட்டம், குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி போன்ற பகுதியில் ஒதுக்கி நல்ல மழைப்பொழிவாக இருக்கக்கூடும். மிதமான மழை முதல் சற்றே கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ராமநாதபுரம் மற்றும் தேனி, மதுரை, சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை போன்ற பகுதிகள் ஒதுக்கி பெய்தாலும் நல்ல மழைப்பொழிவானது இன்று மதியம், மாலை, இரவு நேரங்களில் இருக்கக்கூடும்.
குறிப்பாக இந்த திருப்பூர் மாவட்டம் மூலனூர் பகுதியில் அறுவடை பணிகள் செஞ்சு வந்துட்டுருக்காங்க. அவங்க முடிந்தவரை முன்கூட்டியே அறுவடை பணிகளை செய்து முடித்து கொள்ளுங்கள். ஏன்னா 2 நாட்களுக்கு மழை இருக்குது. இன்றையும் நாளையும் இருக்கக்கூடும் என்பதால் முடிந்தவரை முடித்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு சற்று கனமழையோ இல்லை கனமழையோ பெஞ்சுன்னா உங்களுக்கு தான் இடையூறு கொடுக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக மூலனூர் பகுதி என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, குறிப்பாக நாலுமுத்து, மூக்கு, மாஞ்சோலை, ஊத்து போன்ற பகுதிகளுக்கு மழைப்பொழிவானது குறிப்பாக இன்று மாலை இரவு நேரங்களில் தொடங்கக்கூடும். அதேபோல் தென்காசி, குற்றாலம் போன்ற பகுதிகள், செங்கோட்டை, அச்சம்புதூர் போன்ற பகுதிகளெல்லாம் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மற்றபடி அதாவது காலநிலை மாற்றம் அடுத்த வீடியோவில் வெளியிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.